கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையைப் போலவே தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பான அறிக்கையை தெலுங்கானா அரசும் வெளியிட வேண்டும் என்று பிரபல நடிகை சமந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் கோருவது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்திய சினிமா பிரபலங்களை அதிர வைத்தது அண்மையில் கேரளாவில் வெளியிடப்பட்ட ஹேமா கமிட்டி அறிக்கை. திரைப்பட பிரபலங்களான நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மீது சரமாரியான புகார்களை அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதே பாணியில் தமிழ்நாட்டிலும் ஒரு குழு அமைக்கப்படும் என்று நடிகர் விஷால் அண்மையில் தெரிவித்திருந்தார். மலையாளம், தமிழ் திரையுலகை தொடர்ந்து தெலுங்கு திரையுலகிலும் பாலியல் சீண்டல்கள் குறித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். அதில் கேரளாவில் WCC என்ற அமைப்பின் செயல்பாடுகளை தெலுங்கு நடிகையாக தாம் வரவேற்பதாக கூறியுள்ள சமந்தா, கடந்த 2019ஆம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் துணை அமைப்பாக தி வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவைப் போலவே தெலுங்கானா அரசும் பாலியல் சீண்டல்கள் குறித்த தி வாய்ஸ் ஆஃப் உமன் அமைப்பின் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள சமந்தா, அவ்வாறு வெளியிடப்பட்டால் தெலுங்கு திரையுலகில் பாதுகாப்பான பணியிடங்களை உருவாக்க முடியும் என்றும் அரசு மற்றும் திரைத்துறை சார்பில் திட்டங்களை வகுக்க உதவும் என்றும் சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சமந்தாவின் இந்த கோரிக்கை தெலுங்கு திரையுலகிலும் புயலை கிளப்பும் என்பதில் சந்தேகமில்லை. இதனிடையே மலையாள திரைத்துறையில் நடந்த பாலியல் அத்துமீறல்கள் பற்றி தேசிய மகளிர் ஆணையம் கேரள அரசுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அண்மையில் வெளியிடப்பட்ட ஹேமா அறிக்கையின் முழு தகவல்களையும் தங்களிடம் சமர்ப்பிக்கும்படி கேரள தலைமைச் செயலர் சாரதா முரளிதரனை கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளாவில் பாஜகவின் முக்கிய தலைவர்களான சிவசங்கர் மற்றும் சந்தீப் வாச்சாஸ்பதி ஆகியோர் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்த நிலையில் இந்த சுற்றறிக்கையை அந்த ஆணையம் கேரள அரசுக்கு அனுப்பியுள்ளது. ஏற்கனவே ஹேமா கமிட்டி அறிக்கையை சீலிட்ட கவரில் அளிக்கும்படி கேரள உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு ஆணையிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி NITயில் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து நடப்பதாகவும் அதை தடுக்காமல் மூடி மறைப்பதிலேயே நிர்வாகம் கவனம் செலுத்துவதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதுகாப்பு மேம்படுத்தப்படும் என மாவட்ட SP உறுதியளித்ததால் போராட்டத்தை மாணவ மாணவியர் கைவிட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள மத்திய அரசின் கல்வி நிறுவனமான NITயின் விடுதியில் தங்கி 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஓப்பல் என்ற விடுதியில் இணைய சேவைக்கான வைஃபை இயங்காததால் அதை சரி செய்வதற்காக NITயில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் சென்றார். மாணவி ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்கு சென்ற கதிரேசன் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட கதிரேசன் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஆடையை ஒழுங்காக அணிந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என பாதிக்கப்பட்ட மாணவியை விடுதி காப்பாளர்களான சமிதா பேகம் மற்றும் பேபி ஆகியோர் திட்டியதாக மாணவிகள் கூறுகின்றனர். மேலும் உன்னை எதுவும் செய்யவில்லையே, பின்னர் ஏன் புகார் கொடுக்கிறாய் என மாணவியிடம் தரக்குறைவாக பேசியதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடப்பதாக கூறிய மாணவிகள் அதை தடுப்பதை விடுத்து மறைப்பதில் மட்டுமே NIT நிர்வாகம் கவனம் செலுத்துவதாகவும் புகார் கூறினர். எங்களால இது வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாததை அவ பண்ணிருக்காங்க. ஃபைனலி சம் இஷ்யூஸ் கம் டு லைட். நிறைய பேருக்கு இருக்கு சார். இப்போதான் ஃபர்ஸ்ட் ரூம் வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் இந்த காலேஜ்ல. அவ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே சொல்லியிருக்கான். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உங்களால நீங்க பாக்குறீங்க எவ்வளோ ட்ரைங் டு கவர் இட் அப். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் அவங்க அக்கார்டிங் டு தெம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்க ஒரு பொருட்டாவே they will not take it. கல்லூரி வளாகத்தில் உள்ள NIT இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்ட மாணவ மாணவியர் தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர்களை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி முதல்வரை கண்டித்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரிக்கு நேரில் சென்ற திருச்சி SP வருண்குமார் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது விடுதி காப்பாளர்களும் கல்லூரி நிர்வாகம் சார்பிலும் மன்னிப்பு கோரியதால் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் விடுதியில் CCTV பொருத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரிடம் மாணவிகள் முன்வைத்தனர். இவங்க இனிமே யாராவது இந்த மெயின்டெனன்ஸ், பிளம்பிங்கு, கிளீனிங்கு
அண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் அந்த மாதிரி யாராவது வர்றாங்க அப்படின்னா கூட ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியை அனுப்புகிறோம், வார்டனையும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. இந்த விவகாரம் குறித்து பேசிய திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பாலியல் புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பாதுகாப்பு அம்சம் மூலமா காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக அதையும் மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் நம்ம நிச்சயமா வலியுறுத்தும். இதனிடையே மாணவி பாலியல் தொல்லைக்கு உள்ளானது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ள திருச்சி என்ஐடி நிர்வாகம் எதிர்காலத்தில் இதுபோன்று நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. பாலியல் புகார் அளித்த திருச்சி என்ஐடி மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட மாணவியிடம் காவல்துறை இழிவாக பேசவில்லை என திருச்சி மாவட்ட காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் மாணவி தனது பெற்றோருடன் புகார் அளிக்க திருவெரும்பூர் மகளிர் காவல் நிலையம் சென்றபோது காவலர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டதாகவும் புகாரை பெற்று வழக்கு பதிந்ததுடன் குற்றவாளியை கைது செய்ததாகவும் விளக்கமளித்துள்ளது. கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையைப் போலவே தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பான அறிக்கையை தெலுங்கானா அரசும் வெளியிட வேண்டும் என்று பிரபல நடிகை சமந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் கோருவது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்திய சினிமா பிரபலங்களை அதிர வைத்தது அண்மையில் கேரளாவில் வெளியிடப்பட்ட ஹேமா கமிட்டி அறிக்கை. திரைப்பட பிரபலங்களான நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மீது சரமாரியான புகார்களை அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதே பாணியில் தமிழ்நாட்டிலும் ஒரு குழு அமைக்கப்படும் என்று நடிகர் விஷால் அண்மையில் தெரிவித்திருந்தார். மலையாளம், தமிழ் திரையுலகை தொடர்ந்து தெலுங்கு திரையுலகிலும் பாலியல் சீண்டல்கள் குறித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். அதில் கேரளாவில் WCC என்ற அமைப்பின் செயல்பாடுகளை தெலுங்கு நடிகையாக தாம் வரவேற்பதாக கூறியுள்ள சமந்தா, கடந்த 2019ஆம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் துணை அமைப்பாக தி வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவைப் போலவே தெலுங்கானா அரசும் பாலியல் சீண்டல்கள் குறித்த தி வாய்ஸ் ஆஃப் உமன் அமைப்பின் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள சமந்தா, அவ்வாறு வெளியிடப்பட்டால் தெலுங்கு திரையுலகில் பாதுகாப்பான பணியிடங்களை உருவாக்க முடியும் என்றும் அரசு மற்றும் திரைத்துறை சார்பில் திட்டங்களை வகுக்க உதவும் என்றும் சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சமந்தாவின் இந்த கோரிக்கை தெலுங்கு திரையுலகிலும் புயலை கிளப்பும் என்பதில் சந்தேகமில்லை. இதனிடையே மலையாள திரைத்துறையில் நடந்த பாலியல் அத்துமீறல்கள் பற்றி தேசிய மகளிர் ஆணையம் கேரள அரசுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அண்மையில் வெளியிடப்பட்ட ஹேமா அறிக்கையின் முழு தகவல்களையும் தங்களிடம் சமர்ப்பிக்கும்படி கேரள தலைமைச் செயலர் சாரதா முரளிதரனை கேட்டுக்கொண்டுள்ளது. கேரளாவில் பாஜகவின் முக்கிய தலைவர்களான சிவசங்கர் மற்றும் சந்தீப் வாச்சாஸ்பதி ஆகியோர் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்த நிலையில் இந்த சுற்றறிக்கையை அந்த ஆணையம் கேரள அரசுக்கு அனுப்பியுள்ளது. ஏற்கனவே ஹேமா கமிட்டி அறிக்கையை சீலிட்ட கவரில் அளிக்கும்படி கேரள உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு ஆணையிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.